சட்டமன்றத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள், ஆக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை, நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், நிலம் எடுப்பதிலே பிரச்சனை, அந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுதல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதகைக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 50% பணிகள் நிறைவு பெற்றது. பிறகு ஆட்சி மாற்றம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் அந்த பணியை நிறைவு செய்து அவருடைய ஆட்சியிலே வந்ததை போல திறப்பு விழா கண்டார்கள். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, ஆனா திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது, பல கல்லூரி திறக்கப்பட்டது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை ஒழிய அவர்களாக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை. 4 ஆண்டுகால ஆட்சியிலே இன்றைக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அந்த உதகையிலே திறக்கப்பட்ட மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை எண்ணி விடாது, அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக நேரடி என்னுடைய பார்வையிலே நான் திறந்தேன். ஏனென்றால் இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கோவைக்கு செல்ல வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நவீன முறையிலே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம், இந்த மருத்துவமனை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில முழுமையாக செயல்படுத்தல. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க, போதிய டாக்டர் நியமிக்கல, செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் 2019-20 அந்த இலக்கை அடைந்து விட்டோம். 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அந்த 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது கல்வியுடைய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலேயே முதல் மாநிலம் என இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு. 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை 10 ஆண்டு காலத்திலே கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசு தமிழ்நாடு அரசு, அண்ணா திமுக அரசு என்ற பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா மறைவுக்கு பிறகு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரை 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே
17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சையை அந்த மருத்துவ மூலமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரியை நாங்கள் தமிழகத்திலே கொண்டு வந்தோம். 10 ஆண்டு காலத்திலே 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1050 ஏக்கர்ல சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்து சாதனை படைத்தோம். அதை கூட திறக்க மனமில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததை விளைவு இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 வரைக்கும் இருந்தது. 2011 இதயம் புரட்சி தலைவி அம்மாவோட தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அப்பொழுது 100க்கு 34 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்புமிகு அம்மாவுடைய எடுத்த முயற்சி, அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து செயல்படுத்தியதன் விளைவு 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்திய திருநாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதலிடம் என்ற பெருமையை சேர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு தேவை. எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நாடோ கல்வியிலே சிறந்து விளங்கினா அங்க அனைத்து வசதி கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு அடையும், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும், அந்த மாநில மக்கள் அனைத்து வளங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு கல்விதான். ஒரு மனிதனுக்கு கடைசி இறுதி இருக்கின்ற வரை அவரோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம். பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனா எதுவுமே அதை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்ற செல்வம் நம் உடலிலே உயிர் இருக்கின்ற வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம். அங்கேதான் புரட்சி தலைவி அம்மா கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தந்தார்கள். பல்வேறு துறைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்றன. எல்லா துறையை காட்டிலும் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்தது அதிமுக அரசு. கல்விக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அம்மா. அதை தொடர்ந்து அதிமுக அரசு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு கல்வி தமிழகத்திலே வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அந்த பெருமை.